இறை வணக்கம், குரு வணக்கம், அன்னை தந்தை வணக்கம். அப்படியே கைகளை கோர்த்து மடியில வச்சிருங்க. நல்ல நேரம் வந்துருங்க. இப்ப நாம மூச்சு பயிற்சியை ஆரம்பிச்சு தியானத்துல நாம முடிக்கிறோம். கொஞ்ச நேரம் அப்படியே அவங்களுடைய சுவாசம் உள்ள போய் வெளியில வர்றதுல கவனத்தை வைங்க. நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லிக்கங்க. வாழ்க வையகம், காப்பு, அருட்பேராற்றல், இரவும் பகலும், எல்லா நேரங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்ப கைகள் அப்படியே இருக்கட்டுங்க. இப்ப நான் 1, 2, 3 இப்படின்னு கவுண்ட் கொடுப்பேங்க. நீங்க ஒவ்வொரு கவுண்ட் கொடுக்கும் பொழுதும் உங்க மூச்சு காத்த உங்க முகத்துல இறுக்கம் இல்லாம மூக்கு வழியா வெளியே தள்ளுறீங்க. நம்ம சளி பிடிச்சதுன்னா எப்படி தள்ளுவோம் அந்த மாதிரி தள்ளுறீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப அப்படியே சுவாசத்தை ஒரு 3 முறை மூக்கு வழியா ஆழமா இழுத்து மெதுவா வரீங்க. 1, 2, 3, மீண்டும் அதே மாதிரி முகம் இறுக்கம் இல்லாம உங்க மூச்சு காத்த 20 கவுண்ட் வெளியே தள்ளுங்க. 1, பலமா சளி பிடிச்சதுன்னா நம்ம எப்படி முகத்தை இறுக்கம் இல்லாம தள்ளுவோமோ அந்த மாதிரி தள்ளுங்க. 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இப்ப மீண்டும் 3 முறை மூச்சை ஆழமா இழுத்து மூக்கு வழியா மெதுவா நீளமா மூக்கு வழியா விடுறீங்க. 1, 2, 3, இப்போ அப்படியே கவனமா நான் சொல்றத கேட்டுக்கங்க. உங்க லெப்ட் ஹேண்ட சின்முத்திரை வச்சுக்கங்க. உங்க இடது கை உங்க லெப்ட் ஹேண்டு ஆள்காட்டி விரலும் பெருவிரலுடைய முனை பகுதி முட்டி மற்ற 3 விரல்களை நீட்டிக்கிறீங்க. முழங்கால் மேல வச்சுக்கணும். இப்போ உங்க வலது கை பெருவிரலை நீட்டி முகத்துக்கு நேரம் வச்சுக்கணும். சுண்டு விரலையும் நீட்டிங்க, மோதிர விரலையும் நீட்டி. இப்போ எப்படி நீங்க மூச்சை 2 மூக்கு துவாரம் வழியா
வேக வேகமா தள்ளுனீங்களோ அதே மாதிரி ஒரு பக்கம் அடைச்சு இன்னொரு பக்கம் தள்ளணும். ஒவ்வொரு கவுண்ட்டுக்குமே உங்க நாசியை மாத்தி மாத்தி அடைச்சு வெளியே தள்ளணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த கையும் கீழே இறக்கி சின்முத்திரை வச்சு ஒரு 3 தடவை நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. 1 2 3 மீண்டும் அதே மாதிரி 20 முறை தள்ளுறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10. மீண்டும் கைகளை கீழே இறக்கி வச்சுக்கங்க. 3 முறை நல்ல நேரம் வந்து மூச்சை மூக்கு வழியா இழுங்க, மெதுவா மூக்கு வழியா விடுங்க. 2 3 இப்ப கைகள் இரண்டும் அப்படியே இருக்கட்டுங்க. உங்க பல் சந்து வழியா பல் எடுக்கல மூச்சு காத்த வாயில உறிஞ்சி மெதுவா மூக்கு வழியா விடுறீங்க. நான் பூரகம் அப்படின்னு சொன்னா பல் சந்துல அப்படி உறிஞ்சணும். மெதுவா ரேசகம் சொல்லும் போது மூக்கு வழியா மெதுவா விட்டுறணும். வாங்க, பூரகம் ரேசகம், 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 பூரகம் ரேசகம். அப்படியே சாதாரணமா மூச்சை மூக்குல 3 முறை இழுத்து மெதுவா விடுறீங்க. 1 2 3. இப்ப உங்க லெப்ட் ஹேண்ட் அப்படியே இருக்கட்டுங்க. உங்க ரைட் ஹேண்ட் பெருவரலால ரைட் சைடு மூக்கு துவாரத்தை அடிச்சுக்கங்க. மற்ற விரல்கள் நீளமான விரல்களை மடிச்சிருங்க. மோதிர விரலையும் சுண்டு விரலையும் நீட்டிக்கணும். இப்போ நீங்க லெப்ட்லயே தான் இருக்கிறோம், லெப்ட்லயே தான் விடுறோம். இதுக்கு பேரு சந்திர அனலோமா. நீங்க இழுக்கிறீங்க 10 கவுண்ட் அப்படின்னா விடுறது ஒரு 15-20 கவுண்டா நீளமா வெளியே விடணும். வாங்க, எதுலயே இழுக்கிறீங்களோ அதுலயே தான் விடணும். 1 பொறுமையா நீளமா வெளியே விடணும். 2 3 நீளமா விடுறதுக்கு முயற்சி பண்ணணும். 4 5 6
6 7 இப்ப மோதிர வரலால லெப்ட் சைடு மூக்கு துவாரத்தை அடைச்சு இப்ப ரைட் சைடு எடுத்துடணும். இப்ப ரைட் சைடுல இதே மாதிரி மூச்சை எடுக்கிறீங்க விடுறீங்க. இதுக்கு பேரு சூரிய அனலுமா. 1 அதே மாதிரி நீளமா விடும். 2 3 4 5 6 7 இப்போ 2 கைகளுமே சின்முத்திரை வச்சிருங்க. ஒரு 3 முறை மூச்சை நல்லா ஆழமா மூக்கு வழியா இடுங்க, மெதுவா மூக்கு வழியாவே விடுங்க. 1 2 3 இப்ப நாம மீண்டும் கைகளை கோர்த்து மடியில வைங்க. இப்ப நீங்க கோர்த்து வச்சிருக்கிற இந்த முத்திரைக்கு பேரு கர்க்கட முத்திரை. இப்ப நீங்க மூச்சை மூக்குலதான் இழுக்க போறீங்க, மூக்குலதான் விட போறீங்க. இழுத்த மூச்சை நம்ம இழுக்கும் பொழுது தொண்டையில அழுத்தம் கொடுத்து மூக்கு வழியா புரிஞ்சிடும். 10 கவுண்ட் நிறுத்துறோம். அதுக்கப்புறம் மூச்சை மூக்கு வழியா தான் விடுறோம். தொண்டையில அழுத்தம் கொடுத்துதான் நம்ம மூச்சை இழுக்கணும் விடணும். நான் பூரகம் சொன்னா இழுங்க, கும்பகம் அப்படின்னா நிறுத்தி வச்சுக்கோங்க, 10 கவுண்ட் கொடுப்பேன். ரேசகம் அப்படின்னு சொன்னா மூச்சை மூக்கு வழியாவே தொண்டையில அழுத்தம் கொடுத்து வெளியே விடுறீங்க. அடிங்க. பூரகம் கும்பகம் நிறுத்திக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 மெதுவா தொண்டையில் அழுத்தம் கொடுத்த மாதிரியே மூச்சா மூக்கு வழியாவே விடுங்க. இந்த பயிற்சிக்கு பேரு உஜ்ஜை. பூரகம் கும்பகம் நிறுத்திக்கங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10ங்க. மெதுவா தொண்டையில் அழுத்தம் கொடுத்த மாதிரியே மூச்சை மூக்கு வழியாவே விடுங்க. மீண்டும் பூரகம் 1 2 3 4 5 6 7 8 9 10ங்க. ரேஷகம் வெளியே விடுறீங்க. பூரகம் கும்பகம் 1 2 3 4 5 6 7 8 9 10ங்க. ரேஷகம் மெதுவா விடுறீங்க. இப்போ 5வது முறையா இழுக்கிறீங்க. பூரகம் நிறுத்திக்கங்க. கும்பகம் 1 2 3 4 5 6 7 8 9 10ங்க. மெதுவா வெளியே விடுறீங்க. பூரகம் 1 2 3
4 5 6 7 8 9 10ங்க. மெதுவா இப்ப 7வது முறையா மூச்சை இழுக்கிறீங்க. ஊரகம் 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா விட்டுருங்க. இப்போ ஒரு 3 முறை சாதாரண மூச்சு. மூச்சை நல்லா மூக்கு வழியாவே உறிஞ்சி மெதுவா மூக்கு வழியாவே 2 3. இப்ப நீங்க கண்கள் மூடிய நிலையிலே மெதுவா அப்படியே வஜ்ராசனத்துக்கு வாங்க. கண்கள் மூடிய நிலையிலே வஜ்ராசனத்துக்கு வந்துருங்க. இப்ப உங்க கைய இடுப்புல வச்சுக்கணும். சைட்ல இடுப்பு பிடிச்சுக்கணும். அதே தாங்க. நீங்க மூச்சை மூக்குல இழுக்கணும். பல் சந்து வழியா வேகமா வெளியே விட்டுட்டு முன்னால குனியணும். எந்திரிக்கும் போது மூச்சை மூக்கு வழியா இழுத்துக்கிட்டே எந்திரிக்கணும். சரிங்க. நான் பூரகம் சொன்னா மூச்சை மூக்கு வழியா இழுக்கிறீங்க. ரேசகம் சொன்னா பல் சந்து வழியா வேகமா விட்டுட்டு நெத்தியை கொண்டு வந்து கீழே வைக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் கை வந்து இடுப்புல வச்சுக்கங்க. தொடையில டச் பண்ண வேண்டாங்க. மூச்சை மூக்குல இழுங்க. பூரகம் பல் சந்து வழியா வேகமா விட்டு பெண்ட் பண்ணுங்க. ரேசகம் ஊரகம் விடும் பொழுது இன்னும் ஸ்பீடா பெண்ட் பண்ண மாதிரி வேகமா தள்ள மாதிரி செய்யணும். ரேசகம் ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம். இன்னும் வேகமா ஊரகம் ரேஷகம் ஊரகம் ரேஷகம் இப்ப அப்படியே மெதுவா எந்திரிச்சுக்குங்க. கைகளை சின்முத்திரை வச்சுக்கு ஒரு 3 முறை மூச்சை மூக்கு வழியா ஆழமா இழுங்க. மெதுவா மூச்சை மூக்கு வழியாவே விட்டுருங்க. 1 2 3 இப்போ கொஞ்சம் பின்னால நகர்ந்துக்குங்க. 4 கால் பிராணி மாதிரி முழங்கால மண்டிட்டு கை முன்னால ஊனிக்குங்க. காலை பின்னால லாக் பண்ணி வச்சுக்கணும். நீங்க கண்கள் மூடிய நிலையில அப்படியே இருங்க. இப்ப நீங்க மூச்சை இழுக்கிறோம், முகம் மேல பாக்குறோம், இடுப்பு கீழே அமர்த்தி கண்கள் மூடிய நிலையில முகம் மேல பாக்குறோம். மூச்சை வெளியே விடுறோம் மூக்கு வழியாவே. முகம் கீழே பாக்குறோம், இடுப்ப மேல தள்ளுறோம். ரெடிங்க. மூச்சை இழுத்துட்டு முகம் மேல பாருங்க, இடுப்பு அமுத்துங்க. மூச்சை வெளியே விட்டுட்டு இடுப்பு மேல தூக்கி முகம் கீழே பார்க்கணும். நல்லா நீளமாவே இழுங்க, நீளமாவே விடுங்க. உங்களுடைய அழுத்தம் எல்லாமே இடுப்புல ஜாஸ்தியா இருக்கணும். 1 கையும் காலம் நல்லா அழுத்திங்க, இடுப்புல அழுத்தம் இருக்கணும். 2 3 4
4 5 6 7 8 9 10 இப்ப அப்படியே வஜ்ராசனத்துல உட்கார்ந்து கையை கோர்த்து ஒரு 3 முறை மூச்சை மூக்கு வழியா ஆழமா இழுத்து மெதுவா விடுங்க. 1 2 3 இப்ப மீண்டும் அதே மாதிரி 4 கால் பிராணி மாதிரி கை காலை மூணிங்க, காலையும் கையையும் தோள்பட்டை அளவுக்கு விரிச்சு வச்சுக்கங்க. காலை குத்தி வச்சுக்கங்க. முன்னால முழங்கால் எவ்வளவு விரிச்சிருக்கீங்களோ அதே அளவுக்கு பின்னால பாதமும் இருக்கணும். இப்ப நீங்க மூச்சை விட்டுக்கிட்டே சூரிய நமஸ்காரம் 5வது போஸ்டர் மவுண்டன் போஸ்டருக்கு வர்றீங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே இடுப்பை முத்தி முகம் மேல பார்த்த மாதிரி இதே போஸ்டருக்கு வந்துடுறீங்க. முகம் மட்டும் மேல பார்த்த மாதிரி வச்சுக்கீங்க. அவ்வளவுதான். இப்ப மூச்சை விட்டுக்கிட்டே மவுண்டன் போஸ்டர் போங்க. 1 நல்லா தலை எவ்வளவு உள்ள கொண்டு போக முடியுமோ கொண்டு போயிருங்க. உடனே வந்துருங்க. இடுப்பை முத்தி முகம் மேல போங்க. 2 3 4 5 6 7 8 9 10 இப்ப மீண்டும் வஜ்ராசனம் போட்டு கைகளை கோர்த்து மடியில வச்சிருங்க. ஒரு 3 முறை நல்லா மூச்சை ஆழமா இழுத்து மூக்கு வழியா மெதுவா விடுங்க. 1 2 3 இப்போ 2 கைகளுமே சின்முத்திரை வச்சிருங்க. உங்க ஆள்காட்டி விரலும் பெருவிரலுடைய முனைப்பகுதி முற்ற மாதிரி மற்ற 3 விரல்களை சேர்த்து நீட்டி இப்படியே உட்காந்துக்கலாம். உங்களுக்கு வஜ்ராசனம் கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னா வஜ்ராசனத்துல இப்படியே உட்காருங்க. இல்ல சமணங்கால் போட்டு உட்கார்ந்தாதான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னா சமணங்கால் போட்டு கூட உட்காரலாம். இப்போ மூச்சை நல்லா எவ்வளவு முடியுமோ இழுக்கணும். எந்த அளவுக்கு நீளமா ஆ அப்படிங்கிற எழுத்தை உச்சரிக்க முடியுமோ உச்சரிக்கணும். நீங்க ஆங்கிற எழுத்தை உச்சரிக்கும் பொழுது அதிர்வுகள் எல்லாமே வயிற்று பகுதியில் இருக்கும். இந்த முத்திரையும் நுரையீரலுடைய கீழ் பகுதியை தூண்டுறதுக்கான முத்திரை தான். இப்போ நான் 1ன்னு சொன்னா மூச்சை நல்லா இழுக்கிறீங்க. எவ்வளவு முடியுதோ நீளமா அப்படின்னு சொல்றீங்க. கவனத்தை வயிற்றுல வச்ச மாதிரி 7 முறை சொல்லுங்க. சரிங்க. 1 2
நீளமா சொல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. 2, 2 அந்த அதிர்வுகள் எல்லாம் வயிற்றுல நல்லா உணருங்க. 3, 4, 5 பாருங்க, நீளம் அதிகரிக்கிறத உணர முடியும் உங்களால. 6 ரொம்ப பிரமாதமா பண்றீங்க. 6, 7, இப்ப இயல்பான சுவாசத்திலேயே இருங்க. இப்ப நீங்க சின்முத்திரையில 3 விரல்களை சேர்த்து நீட்டி இருக்கிறீங்க. அந்த 3 விரல்களை டைட்டா மடிச்சிருங்க. இதுக்கு பேரு சின்மயா முத்திரை. இது நுரையீரலுடைய நடுப்பகுதியை தூண்டக்கூடிய முத்திரை. நல்லா மூச்சை இழுக்கிறோம். கவனத்தை மார்பிள வச்சு ஊ அப்படிங்கிற எழுத்தை இதே மாதிரி நீளமா 7 முறை உச்சரிக்கிறோம். 1, 2, 3 நல்லா இழுக்கிறோம். அதே மாதிரி நீளமா சொல்லுங்க. கவனத்தை மார்பிள் வச்ச மாதிரியே.
4 5 6 7 இயல்பான சுவாசத்திலேயே இருங்க. இப்போ முத்திரையை மாத்த போறீங்க. உங்க பெருவரல மடிங்க, அதுக்கு மேல 4 விரல மடிச்சு, இதுக்கு பேரு ஆதி முத்திரை. இப்போ உதடு புரியக்கூடாதுங்க. கவனத்தை தலைப்பகுதியில வச்சுக்கங்க. உச்சந்தலை பகுதியிலேயோ அல்லது தலைப்பகுதியிலேயோ கவனத்தை வச்சுக்கங்க. 7 முறை மூச்சை இழுக்கிறோம். எவ்வளவு முடியுதோ நீளமா இழுக்கிறீங்க. பிரணவ ஒளி இந்த சத்தத்தை எழுப்புறீங்க. 1 நல்லா நீளமா சப்தமா சொல்லலாங்க. 2 3 4 5
5 7 இப்ப கைகளை கோர்த்து மடியில வைங்க. ஒரு 3 முறை நல்லா மூச்சை மூக்கு வழியா ஆழமா இழுத்து மெதுவா விடுங்க. 1 2 3 இப்ப உடம்ப அப்படியே அசைவில்லாம உங்க உடம்புல உங்க சுவாச பாதையில என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒரு 3 நிமிடம் கவனிங்க. 3 நிமிடங்கள் போதும். உங்க சுவாச பாதையை கவனிய, உங்க உடலை கவனிய, என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்கிறத நீங்க அப்படியே ஒரு சாட்சி பாவனையோட அதை கவனிக்கிறீங்க. அப்படியே உங்களுடைய சுவாச பாதையை கவனிய, உங்களுடைய உடம்பையும் உடம்புல என்ன நடக்குதுங்கிறதையும் கொஞ்ச நேரம் கவனிங்க. இப்பொழுது
3 முறை மீண்டும் மூச்சு ஆழமா இழுத்து மூக்கு வழியா மெதுவா விடுங்க. கைகால் உடம்பு அசைவுகளை ஏற்படுத்தி கைகளை பிரிச்சு தேய்ச்சி முகத்தை தடவுங்க. கையை ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம், மெதுவா முகத்தை மேல இருந்து கீழே வரைக்கும் தடவுங்க. 3 முறை கையை பிரிச்சு தேய்ச்சி முகத்தை தடவுங்க. பிறகு கைகளை இணைச்சு பிரிச்சு முகத்துக்கு முன்னால உள்ளங்கை உங்க முகத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கணும். கண்கள் மெதுவா திறந்து உங்க உள்ளங்கையை கொஞ்ச நேரம் பாருங்க. உங்க உள்ளங்கையிலேயே மேல கொஞ்ச நேரம் பாருங்க, கீழே கொஞ்ச நேரம் பாருங்க. நன்றிங்க. இறை வணக்கம், குரு வணக்கம், அன்னை தந்தை வணக்கம். அப்படியே கொஞ்ச நேரம் காலை நீட்டி படுத்துக்குங்க. சாந்தி ஆசனம். உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க.